தெய்வம் வந்து எங்க வாழ்க்கையில நெறைய நேரங்கள்ல ரொம்ப சரியா சில அதிசயங்கள நிகழ்த்தி இருக்கிறதா நாங்க உணர்றது உண்டு. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, நாங்க வந்து ஒரு நாள் வந்து இந்த சூப்பர் சிங்கர் பயணத்துக்கு முன்னாடி, நெறைய பேர் வந்து மேடை நிகழ்ச்சிகள் பண்ணிட்டுருக்கும்போது, ஃபோன் பண்ணி ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் கேட்பாங்க. நெறைய கேட்டுருப்பாங்க. அப்ப நாங்க சொல்லி பேசிட்டுருப்போம் நாங்க. இந்த மாதிரி நம்மளே வந்து கொஞ்சம் நார்மலான சூழல்ல தான் இருக்கோம். ஆனா, ஒரு வேளை நம்மள பார்த்தா அவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுதோ என்னவோ, நம்மள்ட்ட இவ்வளோ பேர் உதவி கேட்குறாங்க. கடவுள் ஒரு நாள் நம்மள வந்து செய்ற இடத்துல வச்சாருன்னா, நம்ம லைஃப மாத்துனாருன்னா, நம்ம அவங்களுக்குலாம் செய்யணும். அப்படின்னு சும்மா கார்ல போம்போது, உட்காந்து ஒரு நிகழ்ச்சி போம்போது பேசிட்டு இருந்தோம் நாங்க. அப்படி பேசி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு நாள் எனக்கு யாருக்கோ குடுக்கும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தோம்ல. அதாவது கடவுள் வந்து நீங்க கோயில்ல போயி வேண்டுதல் வச்சு 48 நாள் இருந்து அத சொல்றத எப்படி கேட்பாரோ, நீங்க மனசார நீங்க போற போக்குல ஒரு சொன்னா கூட அவர் கேட்பாரு. அதுக்கான பலன அவர் குடுப்பாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியா தான் அந்த விஷயத்த எடுத்துக்கிட்டேன். அப்ப நாங்க பேசினது அப்புறம் வாழ்க்கையில எப்பல்லாம் எனக்கு முன்னேற சூழல் வருதோ, நெக்ஸ்ட் லெவல் போறோமோ, யாரெல்லாம் ரொம்ப சரியான உதவி கேட்குறாங்களோ, அவங்களுக்கு யோசிக்கலாமோ அப்படின்னு எண்ணம் வந்தாலே இந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். "நீ நல்லா இருந்தா செய்றேன்னு சொன்னா, உன்னைய நான் நல்லா வச்சுட்டே நீ செய்யணும்." அப்படிங்கிற மாரி ஒரு சொல் உள்ள இருந்து கேட்கும். ஸோ அப்ப ஏதாவது ஒண்ணு செஞ்சிரணும்னு தோணும் அவங்களுக்கு. இப்படி இது வந்து ஒரு உதாரணம். நெறைய அற்புதங்கள வந்துட்டு கடவுள் எப்பவுமே கூட இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நடத்திக்கிட்டே இருப்பாரு எனக்கு.